அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ் வந்து தடுக்குது. காலையில பார்த்த அந்த ரெட் ஹேட் வுமன் அங்க வந்து ஃபைனலா ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துட்டீங்களான்னு சொல்றா. அவ தனியா வரல. ஷாங்னு பேர் கொண்ட பெரிய மஸ்குலர் மேன் ஒருத்தர் அவ கூட இருக்காரு. அந்த பெண் குழந்தைங்க இங்க தான் இருக்காங்கன்னு ஷாங் கிட்ட சொல்றா. லின்சீச்சன் அலாம் ஆகுறான். அவன் டெலிபரேட்னி வேற ரூட் தேர்ந்தெடுத்தோம் அவ எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டா. அந்த பெண் ஸ்வீட் வாய்ஸ்ல பேசி ட்ரீட்ஸ் கொடுத்து அவங்கள கிட்ட வர ல்யூர் பண்றா. ஆனா அவளோட அக்கம்ப்ரைஸான ஷாங் பொறுமை இல்லாம போறான். பேசுறத நிறுத்திட்டு பசங்கள மயக்கமடைய வைங்க, வேலையை சீக்கிரம் முடிக்கலாம்னு சொல்றான். வேற எதுவும் பேசாம ஷாங் ஒரு கிளாத்தோட அவங்கள நோக்கி ஓடி வரான். எனக்கு காசுக்கு விக்க அவசரமா இருக்குன்னு சத்தமா கத்துறான். அவன் கிட்ட வந்ததும் லின்சீச்சன் ஷென்கிங்ஹானை தள்ளி விட்டுட்டு அவனை எதிர்க்க ஸ்குவாரா பாக்குறான். தன்னோட கையை இறுக்கி முறுக்கி ஆல் ஹிஸ் மைட்டோட தன்னோட முழு பலத்தோட ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் குத்துறான். அந்த அடி ஷாங்கோட முகத்துல ஸ்குவார்லி படுது. அந்த பெரிய மனுஷன் அங்கேயே ஸ்டாப் ஆகிடுறான். அந்த இம்மென்ஸ் ஃபோர்ஸ் காரணமா ஷாங் வழியில கத்திக்கிட்டே அந்த சந்த வழியா பின்னால ஃப்ளையிங் பண்றான். அந்த ரெட் ஹேட் உமன் இந்த சண்டைய அட்டர் டிஸ்பிலீஃப்ல பாக்குறா. ஒரு எலிமெண்டரி ஸ்கூலர் ஒரு பெரிய மனுஷனை தூக்கி எறிய முடியுமான்னு ஷாக் ஆகுறா. கீழே விழுந்த ஷாங் ரத்தத்தை கக்கிட்டு ஸ்டண்டு போறான். ஷாங் கீழே விழுந்ததும் லின்சீச்சன் அந்த பெண் பக்கம் திரும்புறான். அவர் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவனோட மிட் செக்ஷன்ல ஒரு சாலிட் பஞ்ச் குத்திட்டு ஒரு பவர்ஃபுல் அப்பர் கட் குத்தி அவளை மயக்கமடைய வைக்கிறான். தோத்து போன கிட்னாப்பர்ஸ் மேல நின்னு அவனோட எக்ஸ்பிரஷன் இறுகுது. பக்கத்துல இருந்த ஒரு பிரிக்கை எடுக்கிறான். அவனோட இன்டென்ஷன்ஸ் ரொம்ப கிரிம்மா இருக்கு. இந்த டெசர்டட் ஆலில கேமராஸ் இல்ல, அதனால இவங்கள ஃபினிஷ் ஆஃப் பண்ணிட்டணும்னு யோசிக்கிறான். இவங்க உயிரோட இருந்தா அவனோட சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிடும், அதாவது வெளியாகிடும். அது அவனோட லேலோ பண்ணி ஸ்ட்ராங்கர் ஆகணுங்கிற பிளானை கெடுத்துடும். அவன் அந்த ஃபைனல் ப்ளோவை கொடுக்க போகும்போது தரையே வயலண்டா ட்ரெம்பிள் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பவர்ஃபுல் எர்த்குவேக் அந்த சந்தையே ஆட்டுது. ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான கிளாட் ஹேண்ட், அதாவது நகங்கள் கொண்ட கை, பக்கத்து பில்டிங் வாலை உடைச்சிட்டு வெளியே வருது. ஒரு மான்ஸ்ட்ரஸ் ஜெயண்ட் அபரண்ட் ராட் டஸ்ட் அண்ட் ரபிள், அதாவது தூசி மற்றும் இடிபாடுகள்ல இருந்து வெளியே வந்து அவங்கள விட உயரமா நிக்குது. அந்த பீஸ்ட் குழந்தைங்கள பத்தி கவலைப்படாம மயக்கமா இருந்த அந்த பெண்ணுக்கு மேல நிக்குது. ஆனா அவளை முழுசா விழுங்குறதுக்கு பதிலா தன்னோட கிளாஸால ஒரே ஸ்விஃப்ட் ஸ்வைப்ல அவளோட தலைய துண்டிக்குது. அப்புறம் அந்த ராட் துண்டிக்கப்பட்ட அவளோட தலையை எடுக்குது. இத பார்த்த ஷென்கிங்ஹான் பயத்துல கத்துறா. டேஞ்சரை புரிஞ்சுக்கிட்ட லின்சீச்சன் பயந்து போன ஷென்கிங்ஹானை தன்னோட ஆர்ம்ஸ்ல அள்ளி பிடிச்சுக்கிறான். இது ஒரு ராட்சச அபரண்ட் ராட், நாம சேஃப்டிக்கு போகணும்னு சொல்றான். அவளை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து ஸ்பிரிண்ட் பண்ணி எஸ்கேப் பண்றான். அவங்க எஸ்கேப் பண்ணும்போது வானத்துல ஒரு ஃபிளாஷ் ஆஃப் ரெட் அண்ட் கோல்ட் போகுது. பிளாண்ட் ஹேரும் ஹெல்மெட்ல ரேபிட் இயர் அட்டாச்மெண்ட்ஸும் வச்ச ஒரு ஃபீமேல் சைபாக் அந்த சந்துக்குள்ள டைவ் பண்றா. அவ இன்கிரெடிபிள் ஸ்பீட்ல போறா. அந்த ரேட்டை கடக்கும்போது ஒரு பிளர் ஆஃப் மோஷனா தெரியுறா. லின்சீச்சனோட தோல் மேல பார்த்த ஷென்கின்ஹான், இந்த சைபார்க் எவ்வளோ அன்பிலீவபிளி ஃபாஸ்டா இருக்கான்னு எக்ஸ்கிளைம் பண்ணி சொல்றா. அந்த சைபார்க் அந்த மான்ஸ்டருக்கு பின்னால கிரேஸ்ஃபுல்லா தரையிறங்குறா. ராட்டை பார்த்த அந்த ஃபீமேல் சைபார்க் தன்னோட அட்டாக்குக்கு ப்ரிப்பேர் பண்றா. அவளோட காண்ட்லெட் ஜொலிக்குது. அவ தன்னோட வெப்பனை சார்ஜ் பண்ணி அனஸ்தெட்டிக் ஸ்மோக்னு சொல்றா. அவன் அந்த மான்ஸ்டர் மேல ப்ரொஜெக்டைல்ஸ் ஷூட் பண்றா. அது மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன்ஸை ஏற்படுத்துது. அந்த சந்தையவே ராக் பண்ணுது. அந்த பிளாஸ்ட்ல இருந்து லின்சிச்சன் ஷென்கிங்ஹானை ஷீல் பண்றான். அபரண்ட் ராட் அந்த ஃபயரி எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ல மாட்டி வழியில கத்தி அனஸ்தெட்டிக் ஸ்மோக்கால டேஸ்ட், அதாவது மயக்கமாகுது. அந்த சைபருக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்க அவ வேகமா முன்னோக்கி பாய்ந்து பலமான ஸ்ட்ரைக்ஸால அந்த வீக்கெண்ட் பீஸ்ட ஃபினிஷ் பண்றா. அப்புறமா லின்சிச்சன் வீட்ல அந்த சண்டைய பத்தின நியூஸ் ரிப்போர்ட் பாக்குறான். அவ அந்த சண்டைய அனலைஸ் பண்ணி பாக்கும்போது அந்த சைபர்கோட பவர் லெவல் ரொம்ப அதிகமா இல்லைன்னு முடிவு பண்றான். அவ முதல்ல ரேட்டை பலவீனப்படுத்த வேண்டியிருந்தது. அப்புறமும் அதை கொல்ல அவளுக்கு 7 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறான். ஜெயண்ட் அபரண்ட் ராட்ஸ் எவ்வளவு ஆபத்தானவைன்னு அவன் யோசிக்கிறான். அதுங்க 10 மீட்டர்ஸுக்கு மேல வளரக்கூடிய ஆர்டினரி 5th டியர் வரைக்கும் போகக்கூடிய டஃப் கிரீச்சர்ஸ்னு அவனுக்கு தெரியும். அவங்க அன்ஹார்ம்டா, அதாவது காயமில்லாம தப்பிச்சது அவனோட ஃபார்ச்சூன், அதாவது அதிர்ஷ்டம். இந்த சம்பவம் இந்த உலகத்தோட டேஞ்சர்ஸ அவனுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துது. அவனையும் தான் கேர் பண்றவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண தன்னோட ட்ரைனிங்கை அதிகரிக்கணும்னு அவன் ரிசால்வ் பண்றான். பிறகு அவன் தன்னோட ட்ரைனிங் ஸ்பேஸ்ல ஹெவி பார்பல் வச்சு வெயிட்டட் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது அவனோட சிஸ்டம் அவனுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து ரிவார்ட் பண்ணுது. அபரண்ட் ராட்ஸோட த்ரெட் இருந்தாலும் வாழ்க்கை தொடர்ந்து போகுது. சீக்கிரமே லின்சிச்சனும் ஷென்கிங்ஹானும் அவங்க 9th பர்த்டேவை 2 குடும்பத்தோட பெரிய கேக் வச்சு செலிப்ரேட் பண்றாங்க.
விஷஸ் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கிஃப்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. தன்னோட செலஸ்டியல் ரூட் ஆஃப் விஸ்டம், அதாவது ஞானத்தின் தெய்வீக வேரால லின்சிச்சன் ஒரே ராத்திரி கார்வு கத்துக்கிட்டு ஷென் கிங்ஹேனுக்காக ஒரு நுணுக்கமான, அதாவது இன்ட்ரிகேட் உடன் ஹேர்பின்ன செய்றான். அவ ரொம்ப ஓவர்ஜாய்ட் ஆகி அத தலையில வச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. காலம் வேகமா போகுது. சீக்கிரமே லின்சிச்சனும் ஷென் கிங்ஹேனும் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் முடிச்சிட்டு மிடில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிளம்பும்போது அவனோட சிஸ்டம் ஒரு நோட்டிஃபை கொடுக்குது. அவன் டாமினேட் 9 இயர்ஸ் ஆஃப் கம்பல்சரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிட்டான். அதனால கிண்டர்கார்டன் கிட் கிங் மற்றும் எலிமெண்டரி ஸ்கூல் டாப் டாக்னுங்கிற டைட்டில்ஸ் அன்லாக் ஆகுது. அடுத்து மிடில் ஸ்கூல் ஓவர்லார்ட் டைட்டிலை அன்லாக் பண்ண அவன் எக்ஸைட்டடா ஆகுறான். அது அவனுக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆட்ரிபியூட்டை கொடுக்கும். பிரேக் நேரத்துல அவன் ஒரு ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் ரெஜிமெனை ஃபாலோ பண்றான். தன்னோட முதுகுல ஒரு பெரிய பவுல்டரை வச்சு 1000 புஷ்அப்ஸ் எடுக்கிறான். இது அவனுக்கு பெரிய ஸ்டாட் பூஸ்ட்ஸ் கொடுக்குது. அவனோட கடின உழைப்புக்கு பலன் கிடைக்குது. ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் ரன் முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட சிஸ்டம் அறிவிக்குது அவனோட பயாலஜிக்கல் லெவல் ஆர்டினரி 3rd இயர்க்கு பிரேக் த்ரூ ஆயிடுச்சு. அவனோட பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் ரொம்ப டிராமாட்டிக்கலா அதிகமாயிடுச்சு. இப்போ அவனால ஒரு கையால 700 கேஜி தூக்க முடியும். வெர்டிகல் ஜம்ப் 4 மீட்டர்ஸ், 100 மீட்டர் ஓட்டத்தை வெறும் 6 செகண்ட்ஸ்ல ஓட முடியும். அவனோட பவர் வளர்றத பார்த்து கியோட்டோ ப்ரோடிஜி எந்த லெவல்ல இருப்பான்னு ஆச்சரியப்படுறான். கரெக்டா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் நைட் டிவில ஒரு புது ஸ்டோரி வருது. இப்போ 14 இயர் ஓல்டான அந்த ப்ராடிஜி ஜெயண்ட் அண்ட் ஜீன்ஸோட ஃபியூஸ் பண்ணி 2000 கேஜி அலாய் பிளாக்க ஒரு கையால தூக்குறதா அந்த ரிப்போர்ட் காட்டுது. ஜெயண்ட் அண்ட் ஜீன்ஸால ஸ்ட்ரென்த் 4 to 8 டைம்ஸ் அதிகமாகும்னு லின்சிச்சன் கால்குலேட் பண்றான். அப்போ ஜீன் என்ஹான்ஸ்மெண்ட் இல்லாம அந்த ப்ராடிஜியோட உண்மையான லிஃப்ட் வெறும் 500 கேஜி தான். அதாவது லின்சிச்சன் இன்னும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கர் தான். எதிர்காலத்துல ஜீன் ஃபியூஷன் பண்ணா தான் எவ்வளோ பவர்ஃபுல் ஆகுவேன்னு நினைச்சு சிரிக்கிறான். அடுத்த நாள் மிடில் ஸ்கூல் ஆரம்பிக்குது. அவன் சிட்டியோட டாப் ஸ்டூடெண்ட்டுங்கிறதால எல்லா பெஸ்ட் ஸ்கூல்ஸும் அவனை ரெக்ரூட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அவன் ஷாங்காய் மிடில் ஸ்கூலோட இன்விடேஷனை ஏத்துக்கிறான். ஆனா ஒரு கண்டிஷன், ஷென் கிங்ஹேனும் அவனோட கிளாஸ்ல இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நேரத்துல பிரின்சிபலும் அவங்க புது ஹோம் ரூம் டீச்சரும் 2 பேரும் அவன் மேல எவ்வளவு கவுண்டிங் வச்சிருக்காங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. சில பிளசன்ட்ரீஸ்க்கு அப்புறம் அவன் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி ஷென் கிங்ஹேனும் கூட கிளம்புறான். அவன் ஷாங்காய் மிடில் ஸ்கூலை சூஸ் பண்ணதுக்கு உண்மையான காரணம் அங்க இருந்த எக்ஸலண்ட் அத்லெட்டிக் ஃபெசிலிட்டிஸ் தான். கிளாஸஸ் அஃபிஷியலா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கூலோட கோர்ட்ல பேட்மிண்டன் விளையாட பிளான் பண்ணியிருந்தாங்க. கோர்ட்ல எக்ஸைட்டடான ஷென் கிங்ஹேன் லின்சிச்சனை பார்த்து ஷகோச்சன் நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்றா. அவ ஒரு ஃப்ளரிஷோட சர்வ் பண்ணி என்னோட ஃபேரிஸ் கர்வ் பால்னு கத்துறா. அவன் அந்த சட்டில் காக்க காத்துலயே ஈஸியா பிடிக்கிறான். ஆனா அவங்க கேம் தடபடுது. ஒரு குரூப் அப்பர் கிளாஸ் மாணவர்கள் அங்க வர்றாங்க. அவங்களோட லீடர் ஒரு பேக்வர்ட் கேப் போட்டிருக்கான். அவன் அந்த சட்டில் காக்க புடிச்சு இந்த கோர்ட் ரிசர்வ்ட், அதாவது முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேலியா ஷென் கிங்ஹேனா அங்கேயே இருந்து அவங்க கூட ஸ்பார் பண்ண சொல்றாங்க. ஷென் கிங்ஹேன் உறுதியா நின்னு நீங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும், நாங்க தான் இங்க முதல்ல வந்தோம்னு சொல்றா. அவங்க ஷென் கிங்ஹேன் கிட்ட ரொம்ப கிட்ட வரத பார்த்த லின்சிச்சன் ஒரு கோல்ட் எக்ஸ்பிரஷனோட உள்ள நுழையறான். அவ கிட்ட இருந்து விலகி போங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் ரூல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றான். அந்த லீடர் திமிரா சிரிச்சு இந்த கோர்ட்டை நான் எடுத்துக்கிறேன் டிக்ளேர் பண்றான். அவன் சட்டில் காக்க புடிச்சு மேல தூக்கி போடுறான். ஆனா அவன் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி லின்சிச்சன் நகர்ந்துடுறான். இனிமேல் என்னோட ரூல்ஸ் மட்டும்தான் முக்கியம்னு அவன் டிக்ளேர் பண்றான். பவரால பாய்ந்து அவன் அந்த ஷட்டில் காக்கை இன்கிரெடிபிள் ஃபோர்ஸோட ஸ்மாஷ் பண்றான். அந்த ஷட்டில் காக் ஒரு வெள்ளை பிளர்ரா கோர்ட்ல ராக்கெட் மாதிரி பாயுது. அது அவ்வளவு வேகமா போகுது, அந்த லீடரால ரியாக்ட் பண்ண கூட நேரம் இல்ல. அந்த இம்பாக்டோட ஃபோர்ஸ் அவனோட ராக்கெட்டை நொறுக்கி அவனோட கேப்பை ஃப்ளையிங் பண்ண வைக்குது. அப்பர் கிளாஸ்மென் ஷாக் ஆகி வேர்த்து நடுங்கி போறாங்க. இவன் ஒரு ஹியூமனா இல்லையா, இவன் ஒரு ஜீன் ஃபியூசரான்னு யோசிக்கிறாங்க. அந்த ஷாட் கொஞ்சம் தப்பா போயிருந்தா நம்ம பாஸோட தலை போயிருக்கும்னு ஒருத்தன் பயத்தோட சொல்றான். முழுசா இன்டிமிடேட்டடான அப்பர் கிளாஸ்மென் ஆழமா குனிஞ்சு அப்பாலஜி கேட்கறாங்க. இப்ப ரூல்ஸ் எங்களுக்கு புரிஞ்சுது, நாங்க உடனே கிளம்புறோம்னு லின்சிச்சன் கிட்ட சொல்லிட்டு அவங்க வேகமா ஹேஸ்டி ரிட்ரீட் ஓடி போறாங்க. இந்த சம்பவம் பத்தின வேர்ட் பரவினதாலேயோ என்னவோ யாரும் லின்சிச்சனையோ ஷென் கிங்ஹேனையோ மறுபடியும் புள்ளி பண்ண டேர் பண்ணல. ஸ்கூல் பெருசா பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட இருந்தாலும் கூட அவங்க புது ஸ்கூல் லைஃப் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. அகாடமிக்கலி லின்சிச்சன் ரொம்ப முன்னாடி இருக்கான். அவன் மிடில் ஸ்கூல் கரிக்குலமை ரொம்ப முன்னாடியே முடிச்சிட்டான். கிளாஸ் நேரத்துல அவன் நேரத்தை போக்க இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் படிக்கிறான். நைட்டு ஒர்க் அவுட்ஸ் முடிஞ்சதும் அவன் தன்னோட செலஸ்டியல் ரூட் ஆஃப் விஸ்டமை வச்சு ஆன்லைன்ல புது ஸ்கில்ஸை வேகமா கத்துக்கிறான். குக்கிங், ஃபோட்டோகிராஃபி, டிரைவிங், ஸ்விம்மிங் மற்றும் பல ஸ்போர்ட்ஸ்ல டேபிள் பண்றான். மிடில் ஸ்கூல் ஓவர்லாட் டைட்டில் அன்லாக் பண்ண அவன் எல்லா சப்ஜெக்ட்லையும் முதலிடம் மட்டும் இல்லாம நேஷனல் காம்படிஷன்ஸ்ல ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்றான்.
அவன் ஒரு மவுண்டன் ஆஃப் ட்ரோஃபீஸ் நடுவுல நிக்கிறான். லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ண எல்லா காம்படிஷன்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்காம இருக்க கேர்ஃபுல்லா இருக்கான். ஒரு செமஸ்டர் போன பிறகு கூட அந்த டைட்டில் இன்னும் அன்லாக் ஆகல. ஆனா அவனோட பெர்ஃபார்மன்ஸஸ் அவனுக்கு நிறைய ஃபேன் கேர்ள்ஸை சம்பாதிச்சு கொடுக்குது. அவங்க அவனோட டெஸ்க்ல லவ் லெட்டர்ஸ் குவியலா வச்சுட்டு போறாங்க. அவன் அதை இக்னோர் பண்றான். ஷென் கிங்ஹானுக்கு டியூட்டரிங் கொடுக்கறது தவிர அவன் வரப்போற ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல ஃபோக்கஸ் பண்றான். அதை முழுசா டாமினேட் பண்ணா டைட்டில் அன்லாக் ஆகும்னு அவன் நம்புறான். ஃபெஸ்டிவலுக்காக அவன் 3 ஈவெண்ட்ஸ்ல மட்டும் என்டர் பண்றான்: ஷார்ட் புட், ஹை ஜம்ப் மற்றும் ஸ்பிரிண்டிங். இது ஸ்ட்ரெங்த், ஜம்பிங் அண்ட் ஸ்பீடை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஷார்ட் புட்ல அவன் அஸ்டானிஷிங் 20.11 மீட்டர் த்ரோ பண்றான். ரொம்ப சூப்பர் ஹியூமனா இருக்காம இருக்க அவன் தன்னடக்கம் பண்ணாலும் எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் ஈஸியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறான். அவன் ஷென் கிங்ஹான் கூட உட்காந்து தன்னோட கோல்ட் மெடலை ரசிச்சுட்டு இருக்கும்போது புது பவர் தன்னோட உடம்புல சர்ஜ் ஆகிறத உணர்றான். ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்து உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் மத்த எல்லா மாணவர்களை விட அதிகமா இருக்கிறதால நீ மிடில் ஸ்கூல் ஓவர்லாட் டைட்டில் அன்லாக் பண்ணிட்டேன்னு அறிவிக்குது. 3 ஸ்கூல் ஏஜ் டைட்டில்ஸும் அன்லாக் ஆனதால டாமினேட் 9 இயர்ஸ் ஆஃப் கம்பல்சரி எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அதனால அவனுக்கு புதுசா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட் கிடைச்சிருக்கு. அந்த பவர் அவனுக்குள்ள பாயும்போது இந்த டைட்டில் கடைசியா அன்லாக் ஆயிடுச்சுன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறான். லின்சி செனும் ஷென் கிங்ஹானும் ஸ்கூல்ல இருந்து வெளியே போகும்போது தன்னோட புது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆட்ரிபியூட் பத்தி யோசிக்கிறான். இந்த அபிலிட்டி மூலமா ஒரு பிரெடேட்டர் மத்த கிரீச்சர்ஸோட லைஃப் எசன்ஸை டெவலப் பண்ணி இவால்வ் பண்ண முடியும். இந்த லைஃப் எசன்ஸ்னா என்னன்னு யோசிக்கிறான். அவன் தாட்ல ஆழ்ந்திருக்கும் போது ஷென் கிங்ஹான் அவனை வெயிட் பண்ண சொல்லி கூப்பிடுறா. ரியாலிட்டிக்கு திரும்பி வந்ததும் அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவன் ஷென் கிங்ஹான் கிட்ட அவளோட பீஸ்ட் ஃபேங் நெக்லஸை பாரோ பண்ண முடியுமான்னு கேட்கறான். அவளும் சம்மதிச்சு அதை அவனுக்கு கொடுக்குறா. அவனோட ஃபிங்கர்ஸ் அந்த ஃபேங் மேல பட்டதும் ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. நீ அபிசல் ஜெயண்ட் பட்டர்ஃப்ளையோட லைஃப் எசன்ஸ்ல ஒரு ட்ரேஸ் டெவலப் பண்ணிட்டேன்னு அது சொல்லுது. அவனை சுத்தி தன்னோட விங்ஸ்ல ஐஸோட ஒரு ராட்சச கருப்பு பட்டர்ஃப்ளையோட ஸ்பெக்ட்ரல் இமேஜ் தெரியுது. அந்த ஃபேங் ஒரு பட்டர்ஃப்ளையோட டூத்னு உணர்ந்து அவன் ஸ்டண்ட் ஆகி போறான். அன்னைக்கு நைட்டு இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அபிசல் ஜெயண்ட் பட்டர்ஃப்ளை பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்றான். ஆனா ஆச்சரியமா அதுக்கு எந்த ரிசல்ட்ஸும் வரல. இந்த எக்ஸாட்டிக் பீஸ்ட்டை பத்தி நம்ம தனியா தான் ஸ்டடி பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டு பைஷோர் அவங்களுக்கு 2 ஃபேங்ஸ் கொடுத்தது ஞாபகம் வருது. தன்னோட பேக்கை ரம்மேஜ் பண்ணி அந்த ஃபேங்கை கண்டுபிடிக்கிறான். 2வது ஃபேங்கை பிடிச்சு அவன் மறுபடியும் அதோட பவர் அப்சார்ப் பண்றான். இன்னொரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்து நீ 2வது ட்ரேஸ் லைஃப் எசன்ஸை டெவலப் பண்ணிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா கைட் புக் ப்ராக்ரஸ் வெறும் 2% மட்டும் தான் அதிகரிச்சிருக்கு. அதுல அதிகமா லைஃப் எசன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு ஃபேங்கை டிசப்பாயின்மெண்டோட பாக்குறான். அபிசல் ஜெயண்ட் பட்டர்ஃப்ளையோட ஃபுல் பவர் அன்லாக் பண்ண வேற வழி கண்டுபிடிக்கணும்னு அவன் கன்க்ளூட் பண்றான். அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதும் தன்னோட ட்ரைனிங்கை அதிகப்படுத்தவும் எந்த அபரண்ட் பீஸ்ட்ஸ்க்கும் இருந்து சீக்கிரம் தப்பிக்க ஒரு குயிக் எஸ்கேப் ரூட்டுக்காகவும் லின்சிச்சன் டெய்லி ஷென் கிங்ஹானை பைக்கிங்ல கூட்டிட்டு வரான். அவங்க ஸ்கூல் கிரவுண்ட்ஸை விட்டு வெளியே போகும்போது ஒருத்தர் அவனை பார்த்து ஜிச்சைன்னு கூப்பிடுறாரு. ஒரு ட்ராக் சூட் போட்ட அந்நாள் அவங்கள நிறுத்தி தன்னை ஸ்கூலோட மார்ஷல் ஆர்ட்ஸ் டீம்ல இருந்து கோச் கோன்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவன் ஸ்போர்ட்ஸ் மீட்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸை ஸ்கூல் ஹிஸ்டரியிலே பெஸ்ட்னு பாராட்டுறாரு. ரொம்ப எந்தூசியாசமோட கோச் கோ அவன் ஃபார்முலா டீம்ல சேர இன்வைட் பண்றாரு. அவனோட அத்லெட்டிக் டேலண்ட் அவனோட அகாடமிக் அபிலிட்டிஸை விட அதிகமானதுன்னு வலியுறுத்துறாரு. லின்சிச்சன் சம்மதிச்சே ஆகணும்னு அவர் வற்புறுத்துறாரு. ஆனா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி டீமை பத்தி தெரிஞ்சுக்க டைமும் கொடுக்கறதா சொல்றாரு. கோச்கோ ரொம்ப வேகமாவும் பேஷனேட்டாவும் பேசினதால லின்சிச்சனால வேண்டாம்னு சொல்லவே சான்ஸ் கிடைக்கல. அவங்க ரைட் பண்ணி போகும்போது கோச் கை அசைச்சு மார்ஷல் ஆர்ட்ஸ் டீம் ஜிம்ல இருக்கு, ரூம் சீல இருக்கு, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வா, உனக்காக காத்திருப்பேன்னு சொல்றாரு. சன்செட் ஆனதும் லின்சிச்சன் தன்னோட ரூமுக்கு வந்து புது அபிலிட்டியை டெஸ்ட் பண்ண தயாராகிறான். அவன் கை தட்டி அங்க பார்த்த ஒரு காக்ரோச்சும் ஒரு மொஸ்கிட்டோவும் நசுக்கி கொல்லுனா செத்து போன அந்த இன்செக்ட்ஸை பார்க்கறதுக்காக கையை திறந்து பார்க்கறான். ஆனா எந்த பவர் சர்ஜும் அவனுக்கு வரல. இவ்வளவு சின்ன ஆர்டினரி கிரீச்சர்ஸை கொல்றது இந்த ஸ்கில்லை ட்ரிகர் பண்ணலன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ரொம்ப பவர்ஃபுல்லான இல்லனா எக்ஸாட்டிக் பீஸ்ட் மட்டும்தான் என்னோட எவல்யூஷனுக்காக டெவலப் பண்ற அளவுக்கு லைஃப் எசன்ஸ் வச்சிருக்கோம்னு அவன் டிடியூஸ் பண்றான். தன்னோட புது தியரியை வெரிஃபை பண்ண பீஸ்ட் மீட் விற்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக லின்சிச்சன் முடிவெடுக்கிறான். ஷென் கிங்ஹானை பின்னாடி வச்சு அவன் பைக்ல சிட்டிக்குள்ள போறான். சீக்கிரமே அவங்க ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்றாங்க. உள்ள அவங்க ஐல்ஸ்ல நடந்து போறாங்க. நிறைய பீஸ்ட் மீட் இருந்தாலும் அது எல்லாம் ப்ரீ பேக்கேஜ்டா இருக்குன்னு லின்சிச்சன் கவனிக்கிறான். மீட்டை தொடாம அவனால தியரியை டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இருக்கும்போது ஒரு பச்சர் ஃப்ரெஷ்ஷா கட் பீஸ்ட் மீட்டை அட்வர்டைஸ் பண்றதை கேட்கறான். அங்க ஒரு ஃப்ரெஷ் பீஸ்ட் மீட் நாட் ப்ரீ பேக்கேஜ்ட் சேஃப் டு ஈட்னு போட்ட ஒரு கவுண்டரை பாக்குறான். அங்க ஒரு பச்சர் பெரிய துண்டு மீட்டை கட் பண்ணிட்டு இருக்காரு. குழப்பமா இருந்த ஷென் கிங்ஹானை வெயிட் பண்ண சொல்லி நான் மீட்டை செக் பண்ண போறேன்னு சொல்றான். தன்னோட சஸ்பிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ண ஈகரா இருந்ததால அவன் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணாம கவுண்டருக்கு ஓடி போய் தன்னோட கையை நீட்டி ஒரு துண்டு ஃப்ரெஷ்லி கட் பீஸ்ட் மீட் மேல வைக்கிறான். அவன் கான்டாக்ட் பண்ண அந்த செகண்டே ஒரு பவர்ஃபுல் சர்ஜ் ஆஃப் பர்பிள் எனர்ஜி அவனுக்குள்ள பாயுது. அவன் நினைச்ச மாதிரியே இந்த பீஸ்ட் மீட்ல ஒரு ஸ்ட்ராங் சர்ஜ் ஆஃப் லைஃப் எசன்ஸ் இருக்குன்னு எக்ஸைட்மெண்டால தன்னோட கையை இறுக்கமா முறுக்கிக்கிறான். அவனோட ஃபேஸ்ல ஒரு பெரிய கிரின். ஷென் கிங்ஹான் வெறும் மீட்டை தொட்டதுக்கு ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கான்னு பிவில்டடா பாக்குறா. குழப்பமான கன்சர்னோட அவன் கிட்ட வந்து அந்த மீட் எப்படி இருக்குன்னு கேட்கறா. பிளேட் கூல்னு ட்ரை பண்ணி லின்சிச்சன் குழப்பமா இருந்த பிவில்டட் ஷென் கிங்ஹான் கிட்ட இந்த மீட்டு நார்மலா விட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீயும் தொட்டு பாக்குறியான்னு கேஷுவலா கேட்கறான்.
அவ பிராண்டிக்கலா தன்னோட கைகளை அசைச்சு வேண்டாம்னு மறுக்கிறா. தன்னோட தியரியை கன்ஃபார்ம் பண்ண பிறகு லின்சிச்சன் அந்த பீஸ்ட் மீட்டை வாங்கி வீட்ல ட்ரை பண்ண முடிவெடுக்கிறான். இது ஷென் கிங்ஹானுக்கு ஆச்சரியம் கொடுக்குது. பீஸ்ட் மீட் ரொம்ப இன்கிரெடிபிளி எக்ஸ்பென்சிவ் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவளோட ரியாக்ஷன் அவனுக்கு ஆச்சரியம் இல்ல. ரொம்ப சீப்பஸ்ட் ஆப்ஷனான கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிட் கூட ஒரு ஜின்னுக்கு கிட்டத்தட்ட 1000 yen ஆகும். ஸ்குவிட் வாங்க முடிவெடுத்து அவன் ஒரு பேக்கேஜ் எடுக்கிறான். பிரைஸை பார்த்து ஷென் கிங்ஹான் பேனிக் ஆகி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மாம் கிட்ட முதல்ல கேட்கணும்னு சொல்றா. லின் சும்மா சிரிச்சு அவளோட தலையை ரீஅஷூரிங்கா தட்டி விடுறான். கவலைப்படாத, நம்ம 2 பேரோட ஃபேமிலிஸ்க்கும் நிறைய வாங்க சொல்லி மாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்கன்னு ஒரு லை சொல்லி சமாளிக்கிறான். ஒரு பிளாஷ்பேக்ல அவங்க அம்மா ஜாங் வாங் சிங் சந்தோஷமா ஃபீஸ்ட்க்கு சமைக்க அக்ரி பண்றத காட்டுறாங்க. மனசுக்குள்ள லின், ஷேரிங் என்னோட பிளானோட ஒரு பார்ட் தான், ஆனா டைரக்ட் அப்சார்ப்ஷன் மீட்டை கெடுத்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால கன்சம்ஷன் மூலமா லைஃப் எசன்ஸ் அப்சார்ப் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ணணும். இதுதான் என்னோட முக்கியமான ரீசன்னு நினைச்சுக்கிறான். செக் அவுட்ல அவன் கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிடோட 3 பேக்கேஜஸ் ஒரு பெரிய தொகைக்கு 2944 yen கொடுத்து வாங்குறான். கேஷியர் பொண்ணு நன்றி சொல்றா. அங்கிருந்து கிளம்பும் போது மீட் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்ததுன்னு லின்சிச்சன் யோசிக்கிறான். மறுபடியும் நாம இப்போ அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும்னு யோசிக்கிறான். அவங்க ஷாப்பிங் முடிக்கும் போது ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. சிட்டி இப்போ கேயாட்டிக்கா இருக்குன்னு தெரிஞ்சு சேஃப்டிக்காக அவங்க நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போற வழியில லின்சிச்சன் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். வெயிட் பண்ண முடியாம அவன் டிஸ்கிரீட்டா தன்னோட கையை பேஸ்கெட்ல இருக்கிற மீட் பேக்கேஜ் மேல வைக்கிறான். உடனே அவனுக்கு ஒரு ஃபெமிலியர் சர்ஜ் ஆஃப் பர்பிள் எனர்ஜி கிடைக்குது. நீ கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிடோட லைஃப் எசன்ஸ்ல ஒரு ட்ரேஸ் டெவலப் பண்ணிட்டேன்னு அவனோட சிஸ்டம் கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த கிரீச்சருக்கு ஒரு புது கைட் புக் அன்லாக் ஆகுது. ஆனா ப்ராக்ரஸ் வெறும் 0.1% தான். பல ஐஸ் கொண்ட அந்த மெனாசிங் ஸ்குவிடோட ஸ்பெக்ட்ரல் இமேஜ் அவனோட மனசுல தோன்றுது. அவங்க குவைட் ஸ்ட்ரீட்ஸ் வழியா பைக் பண்ணி போகும்போது அவன் மனசுக்குள்ள ஒரு மென்டல் மேத் போடுறான். கொஞ்சம் மீட்டை டெவலப் பண்ணது, அதோட பவர்ல ஒரு ஃபிராக்ஷன் மட்டும் தான் அன்லாக் பண்ணிருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். கைட் புக்ல 100% ப்ராக்ரஸ் வரணும்னா 100 ஜின்ஸ் டெவலப் பண்ணணும்னு, அதுக்கு 100,000 yen செலவாகும்னு எஸ்டிமேட் பண்றான். ஸ்குவிடோட ஸ்பெஷல் அபிலிட்டியான தண்ணிக்குள்ள டிசால்வ் ஆகி மறைஞ்சு போற ஸ்கில்ல பார்க்கும்போது அந்த பவர்ஃபுல் ஸ்கில் இந்த பிரைஸ்க்கு வர்த் தான்னு நினைக்கிறான். அவனோட கோர்ஸ் தெளிவா இருக்கு. என்னோட ஃபேமிலி கிட்ட இவ்வளவு பெரிய தொகையை கேட்க முடியாதுன்னு, அதனால நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும். அப்புறம் மீட் வாங்கின அவனோட 2வது ரீசன் ஞாபகம் வருது. லைஃப் எசன்ஸ் அப்சார்ப் பண்ண மீட் கெட்டு போகுமான்னு டெஸ்ட் பண்ணணும். அவன் பேக்கேஜ் பாக்குறான். கொஞ்ச நேரம் ஆனாலும் மீட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எசன்ஸ் அப்சார்ப் பண்ணது மீட்டை ரூயின் பண்ணலன்னு டிலைட்டட் ஆகி சிரிக்கிறான். அவன் பவர் அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்குவிடோட ப்ராக்ரஸ் பார் 3%க்கு ஏறுது. ஷென் கிங்ஹான் ஒரு வார்னிங் கத்துனதும் அவனோட கான்சென்ட்ரேஷன் செதஞ்சு போது. அவன் பிரேக்ஸை ஸ்லாம் பண்ணி ஒரு கப்பலுக்கு சில இன்ச்சஸ் முன்னாடி ஸ்கிரீச்சிங் டு ஹால்ட் நிக்கிறான். அப்புறம் அப்பாலஜைஸ் பண்றான். எங்க போறோம்னு பார்க்காம போறோமேன்னு தன்னையே திட்டிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த லேன் ஏன் இவ்ளோ கிரௌடடா இருக்குன்னு ஆச்சரியப்படுறான். ஷென்சிங் ஹான் முன்னால பாயிண்ட் காட்டுறா. அங்க ஒரு டென்ஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தெரியுது. ஒரு மஸ்குலர் ரெட் ஹெட் மேன் ஒரு பெண்ணை நைஃப் பாயிண்ட்ல ஹாஸ்டேஜா வச்சிருக்கான். ஷென்சிங் ஹான் பயத்துல அந்த ஹாஸ்டேஜ் அவங்க டீச்சர் ஷியான்னு அடையாளம் கண்டுக்கிறா. அந்த மனுஷன் கூட்டத்தை பார்த்து த்ரெட்ஸை கத்துறான். அந்த ஏரியாவை சுத்தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க மெகாஃபோன் மூலமா சூழ்நிலையை டீஎஸ்கலேட் பண்ண முயற்சி பண்றாங்க. போலீஸ் கேப்டன் ஒரு ஆஃபீஸரான அபிங்க தடுத்து நிறுத்தி அவசரப்பட்டு சுடாதன்னு சொல்றாரு. அந்த டார்கெட் ஹாஸ்டேஜ் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கான். அவளை ஒரு ஷீல்டா யூஸ் பண்றான். அதனால ஒரு கிளீன் ஷாட் எடுக்கிறது இம்பாசிபிள்னு கேப்டன் விளக்குறாரு. அந்த ஆஃபீஸர் ஸ்லீப்பிங் கேஸை பயன்படுத்தலாம்னு சொல்றாரு. ஆனா அது எஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சஸ்பெக்டை ப்ரொவோக் பண்ணி விடலாம்னு பயந்து கேப்டன் அதை நிராகரிக்கிறாரு. போலீஸ் ஹெசிடேட் பண்ணும்போது லின்சிஜன் களத்துல இறங்க முடிவு பண்றான். அவன் டிஸ்கிரீட்லியா தரையில இருந்த ஒரு சின்ன ராக்கை எடுத்து இன்கிரெடிபிள் ஸ்பீட் அண்ட் ப்ரெசிஷனோட ஃபிளிக் பண்றான். அந்த கல் ஆஃபீஸர் அபிங்கோட கன்ல அடிச்சு அது மிஸ்ஃபயர் ஆகுது. அந்த ஸ்ட்ரே புல்லட் ஹாஸ்டேஜ் டேக்கரோட கையில பட்டு அவன் வழியில கத்தி நைஃபை கீழே போட்டுடுறான். இதனால டீச்சர் காவுமே ரிலீஸ் ஆகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு போலீஸ் கேப்டன் தன்னோட டீமை உள்ள போக சொல்லி கத்துறாரு. ஆஃபீஸர்ஸ் வேகமா ஓடி வந்து டிசாம் சஸ்பெக்டை ஸ்விஃப்ட்லியா அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஃபீமேல் ஆஃபீஸர் பயந்திருந்த ஆனா காயம் இல்லாத டீச்சர் காவோக்கு ஆறுதல் சொல்றாங்க. சிச்சுவேஷன் கண்ட்ரோல் ஆனதும் லின்சிஜன் அமைதியா தன்னோட பைக்ல ஏறுறான். ஷென்சிங் ஹான் பெரிய கொஸ்டினிங் ஐஸோட அவனை பார்த்து நீங்க தானா கல்ல தூக்கி போட்டீங்கன்னு கேட்குறா. அவன் அவளை குயிக்கா ஷஷ் பண்ணி நாம இப்ப கிளம்பலாம், அப்புறமா பேசலாம்னு சொல்றான். 2 பேரும் பெடலவே மிதுவண்டியை மிதிச்சு போறாங்க. அவங்க தப்பிக்க போற நேரத்துல ஒரு குரல் நில்லுங்கன்னு கத்துது. போலீஸ் கேப்டன் சத்தமா அந்த கல்ல தூக்கி போட்டது லின்சிஜன் தானான்னு கேட்குறாரு. மாட்டிக்கிட்ட பேனிக்ல லின்சிஜன் பதட்டமா சிரிச்சு எல்லாத்தையும் குயிக்கா டினைஸ் பண்றான். கேப்டன் அவங்க போறத பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயத்த பண்ணதுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு ஆச்சரியப்படுறாரு. தைரியமா ஒரு வேலை செஞ்சா அதுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும்னு சத்தமா சொல்றாரு. ரிவார்டுங்கிற வார்த்தை லின்சிஜனை உடனே கேட்ச் பண்ணது. பணம் தேவைங்கிறதுனால அவன் பிரேக்கை ஸ்லாம் பண்ணி வண்டியை நிறுத்திட்டு கேப்டன் கிட்ட ஓடுறான். தயக்கமா தன்னோட மறுப்பை வாபஸ் வாங்கிட்டு ஆமா அந்த கல்ல நான் தான் போட்டேன், எனக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம்னு சொல்றான். கேப்டன் அவனை ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ண சொல்றாரு. ரிவார்டுக்கு அப்ளை பண்ண ஹெல்ப் பண்றதாவும் ப்ராமிஸ் பண்றாரு. அவங்க ஃபேமிலிஸ்க்கு தகவல் சொல்லிட்டு லின்சிஜனும் ஷென்சிங் ஹானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க.
எல்லாம் ஸ்மூத்லியா நடக்கும்னு அவன் நினைக்கிறான். ஆனா போலீஸ் கஃபர்ட் சஸ்பெக்டை கூட்டிட்டு போகும்போது ஏதோ ரொம்ப ஹாரிபிளி ராங் நடக்குது. அந்த சஸ்பெக்டோட முகம் குரோட்டஸ்க்லியா மாற ஆரம்பிக்குது. அவன் ஒரு ஹெரிட்டிக்னு போலீஸ் ஹாரரோட உணர்றாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அவன் ஒரு ராட்சச ஜாயண்ட் மியூட்டன் ரேட்டா, மாற்றமடைந்த எலியா உருமாற ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டர் தன்னோட கஃப்ஸை உடைச்சிட்டு ரேம்பேஜ் பண்ண ஆரம்பிக்குது. தன்னோட ராட்சச கிளாஸால ஆஃபீஸர்ஸை தாக்குது. போலீஸ் கேப்டன் தன்னோட ரேடியோல எல்லா ஃபோர்ஸஸும் ஓப்பன் ஃபயர் பண்ணுங்க, ஆனா சிவிலியன்ஸை காப்பாத்தணும்னு ஆர்டர் போடுறாரு. ஆஃபீஸர்ஸ் அவங்க வெப்பன்ஸ்லேருந்து சுடுறாங்க, ஆனா புல்லட்ஸால எந்த எஃபெக்டும் இல்ல. பதட்டமான ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ஹெரிட்டிக் ராட்கிங் ஜீன்ஸோட ஃபியூஸ் ஆகிட்டதா உடனடி பேக்கப்புக்கு வர சொல்லி கால் வருது. டேஞ்சரை உணர்ந்த லின்சிச்சன் சாரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பிடிச்சு இழுத்து ஓடுங்கன்னு கத்துறான். அந்த மான்ஸ்டர் அவங்கள சேஸ் பண்ணலன்னு ரிலீவ்ட் ஆனாலும் சீக்கிரமா அங்கிருந்து போகணும்னு அவனுக்கு தெரியும். அவங்க ஓடும்போது ஒரு பர்பிள் ஆரா வச்ச ஒரு நியூ ஃபிகர் வானத்திலிருந்து கீழே இறங்குது. அது ஸ்லீக் ஃபியூச்சரிஸ்டிக் ஆர்மர் போட்ட ஒரு ஃபீமேல் சைபக். அந்த ராட்சச ரேட் மேல ஒரு பவர்ஃபுல் ப்ளோவை கொடுத்து அதை பின்னால ஸ்டாகரிங் வைக்குது. காத்துல மிதந்துட்டு இருந்த ஷார்ட் டார்க் பர்பிள் ஹேர் வச்ச அந்த சைபர்க் பெண்ணு அவளோட செஸ்ட்ல இருந்த லேசர் கேனனை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. சுடுங்கிற கமெண்டோட ஒரு பிரம்மாண்டமான டிவாஸ்டேட்டிங் பீம் ஆஃப் பர்பிள் எனர்ஜி வெளியிடுறா. அது அந்த மியூட்டன்ட் ரேட்டை முழுசா என்கல்ஃப் பண்ணுது. அந்த க்ரீச்சர் ரொம்ப ஆகனில ரோஸ் பண்ணுது. அது கம்ப்ளீட்லி டிஸ்இன்டெகிரேட் ஆகி வெறும் ஸ்கார்ச்டு ரிமைன்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அந்த சைபர்கோட இன்கிரெடிபிள் பவரை பார்த்து லின் ரிச்சன் ஸ்டன்மாக்கி பார்க்கறான். த்ரெட் போனதும் டீச்சர் டாவும் ஷென்ஷிங்ஹானும் நிம்மகி பெருமூச்சு விடுறாங்க. ஆனா லின் ரிச்சனுக்கு அவனோட பைக் மேல தான் கவலை. அந்த பிளாஸ்ட் வண்டியை தாக்கலன்னு ரிலீஃபா நோட் பண்ணிக்கிறான். ஏன்னா அது ஒரு ஹியூஜ் ஃபினான்ஷியல் லாஸ் ஆகியிருக்கும். டென்ஷன் குறையும் போது அவனுக்கு திடீர்னு ஒரு ரியலைசேஷன் வருது. அவன் வண்டியோட பேஸ்கெட்குள்ள பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவான அந்த கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிட் மீட் ஸ்பாயில் ஆகி ஒரு ஃபவுல் ஸ்மெல் வருது. அவனோட இனிஷியல் தியரி சரிதான் இப்ப புரிஞ்சுக்கிறான். லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா அந்த மீட் கெட்டு போகும். ஆனா அதுக்கு ஒரு டிலே இருக்கு. ஒரு லிம் டென்டக்கில் கையில எடுத்துட்டு அவனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும்னு தெரிஞ்சு இந்த சண்டையும் இப்ப செத்துப்போன அந்த ஹெரிட்டிக்கையும் பழியில போடலாம்னு முடிவு பண்றான். ஒரு டிராமாட்டிக் ஷோ பண்ணிட்டு அந்த கெட்டுப்போன டென்டக்கில் சத்தமா கீழே தூக்கி போட்டு இந்த ஹெரிட்டிக்கும் சைபகோட அட்டாக்கும் தான் கரிய ரோஸ்டிங் எடுத்துச்சுன்னு சத்தம் போடுறான். டீச்சர் கோவே அவனை கம்ஃபர்ட்ஸ் பண்றாரு. எல்லாரும் சேஃபா இருக்காங்க, அதுதான் முக்கியம்னு சொல்றாரு. கேப்டனோட ரெக்வெஸ்டால அவங்க வீட்டுக்கு போக பிளான் பண்ணாலும் கடைசியில செக்யூரிட்டி டீமோட ஸ்டேஷனுக்கு வண்டியில போறாங்க. அந்த ஹெரிட்டிக்கோட ரிமைன்ஸ் இருந்த அதே வேன்ல அவங்களும் டிரான்ஸ்போர்ட் ஆகுவாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த லேசர் பிளாஸ்டுக்கு அப்புறம் ஒரு கர்னியில வெறும் பைல் ஆஃப் ஸ்காட்ச் ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்கு. அந்த ஸ்மெல் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. அந்த ஃபவுல் ஸ்மெல்லிங் வேன்ல உட்காந்துருக்கும்போது லிஞ்சிக்கினுக்கு இன்னொரு தாட் வருது. பாயு கிட்ட இருந்து எடுத்த அந்த பீஸ்ட் ஃபேங்ஸ்ல அந்த க்ரீச்சர் செத்த ரொம்ப நாளைக்கு அப்புறமும் லைஃப் எசன்ஸ் இருந்துச்சுன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. இப்போ ஒரு நியூ பாசிபிலிட்டி அவனுக்கு தோணுது. இந்த காப்ஸ்லயும் லைஃப் எசன்ஸ் மிச்சம் இருக்க முடியுமா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த காப்ஸோட ராட்கிங் ஜீனை அவன் டிவோர் பண்ணிக்க முடியுமா? போலீஸ் வேன்ல உட்காந்துட்டு இருக்க அந்த ஹெரிட்டிக்கோட ஸ்காட்ச்டு காப்ஸ்ல ராட்கிங் ஜீனை எவ்வளோ டிவோர் பண்ண முடியும்னு ரிசேன் வண்டர்ஸ் பண்றான். தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணி அவன் டிஸ்கிரீட்லியா தன்னோட ஹேண்ட் அந்த ரிமைன்ஸ் பக்கத்துல நீட்டுறான். அது மேல காண்டாக்ட் பண்ண அடுத்த மொமெண்டே அவனுக்கு ஒரு பவர்ஃபுல் சர்ஜ் ஆஃப் ரெட் எனர்ஜி கிடைக்குது. அவனோட சிஸ்டம் அவன்கிட்ட அவன் அந்த ஜெயண்ட் மியூட்டன்ட் ரேட்டோட லைஃப் எசன்ஸ்ல ஒரு ட்ரேஸை டிவோட் பண்ணிட்டேன். அதோட கைட் புக்கும் இம்ப்ரெசிவா 5% ப்ராக்ரஸோட அன்லாக் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அவன் எவ்வளவு அப்சர்வ் பண்ணியிருக்கான்னு ஷாக் ஆகிடுறான். மேலும் அந்த சோர்ஸோட ஃப்ரெஷ்னஸ் தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் எசன்ஸோட அமௌண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு புரிஞ்சுக்கிறான். அவனை எஸ்கார்ட் பண்ணிட்டு வந்த ஆஃபீஸர் அப்பிங் இவனோட மூவ்மெண்ட்டை நோட்டீஸ் பண்ணிட்டு அமைதியா உட்காருன்னு சொல்றாரு. லிஞ்சிச்சின் உடனே நான் சும்மா ஸ்ட்ரெச் தான் பண்ணனேன்னு சமாளிக்கிறான். அப்புறமா அந்த பப்ளிக் செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல அப்பிங்க ஈஸியா ஏமாத்திடலாம்னு, ஆனா அந்த செக்யூரிட்டி கேப்டன் ரொம்ப ஷார்ப்பர்னு இவனுக்கு தெரியும். கேப்டன் லிஞ்சிச்சின் கிட்ட அவனோட பிரேவரி ரிவார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல, அதுவும் புவர் லைட்டிங்ல ஒரு மிடில் ஸ்கூலரால எப்படி அந்த ஹெரிட்டிக்கோட நைஃப் ஹேண்டை ப்ரிசைஸா ஒரு ராக்கால ஹிட் பண்ண முடியும்னு கேட்கிறாரு. லிஞ்சிச்சின் ஒரு வேக் ஆன்சர் கொடுக்குறான். அதுக்கு காரணம் அவன் அடிக்கடி தன்னோட ரைட் ஹேண்டை ட்ரெயின் பண்ணுவான்னு சொல்றான். இந்த ஆட் ரெஸ்பான்ஸ் அந்த கேப்டனை ஸ்பீச்லெஸ் ஆக்கிடுது. அவங்களோட பேச்சு நின்னு போகுது. ஏன்னா ஷென்ஷிங்ஹான் அவங்க ஆன்ட்டி வந்திருக்காங்கன்னு சத்தம் போடுறா. லிஞ்சிச்சன் அவனோட பேரண்ட் ஸ்டேஷனுக்குள்ள ரஷ் வரதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறான். அவனோட மதர் ஒரு பேனிக்ல ஓடி வந்து ரொம்ப டெரிஃபைடு எக்ஸ்பிரஷனோட அவனோட பேரை கூப்பிடுறாங்க. அவனை டைட்டா ஹக் பண்ணி அது நீ நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு என்னை பயத்துல சாகடிச்சிட்டடான்னு சொல்றாங்க. அவன் அவங்கள காம் பண்ண முயற்சி பண்றான். தான் ஃபைனா இருக்கிறதாவும் ஒரு பிரேவரி ரிவார்ட் கூட கிடைச்சிருக்குன்னு ரீஅஷ்யூர் பண்றான். அவனை க்ளோஸா பிடிச்சுக்கிட்டு அவங்க மதர் அவன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. அடுத்த தடவை டேஞ்சர் இருந்தா முதல்ல எங்கேயாவது சேஃபான இடத்துல ஹைட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க கண்ணில் டியர்ஸ் வந்திருக்கு.
நீ சேஃபா வளர்றத பார்க்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. அவங்களோட மதரோட இந்த ஹார்ட்ஃபெல்ட் கன்சர்ன்னால லின்சிச்சன் ரொம்பவே மூவ் ஆகுறான். அவங்க லீவ் பண்ணும்போது லின்சிச்சன் அவங்க மதர் கிட்ட நான் எப்பவும் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன்னு ரீஅஷ்யூர் பண்றான். அந்த போலீஸ் கேப்டன் அவங்க போறத பார்த்துட்டு இன்னும் அந்த பையனோட ஸ்ட்ரேஞ்ச் எபிலிட்டிஸை பத்தி பாண்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வெளியில போற வழியில லின்சிச்சன் அந்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்க 2 ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர்ஸை கடந்து போறான். ஒரு ஆஃபீஸர் இந்த பர்வர்ட்ஸ் ரொம்ப பிரேசனா ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கொலீக் அந்த ஹெரிட்டிக் ஒரு குவாங்கிரான் யூனிவர்சிட்டியில படிச்ச லிபரல் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. அவனை அந்த ராட் காட் கல்ட் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. முதல் ஆஃபீஸர் அந்த கல்ட்டை கன்ஸ் பண்ணி பேசுறாங்க. ஆனா 2வது ஆஃபீஸர் நம்ம ரூட் காசை எலிமினேட் பண்ணணும், அதாவது தன்னைத்தானே ராட் கிங் எலிராஜான்னு செல்ஃப் ப்ரொக்ளைம் பண்ணவனை தான் அழிக்கணும்னு பாயிண்ட்ஸ் அவுட் பண்றாங்க. அந்த பேர் இன்ஸ்டன்டா லிந்திச்சனோட அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுது. வீட்டுக்கு வண்டியில போகும்போது அவன் உடனே தன்னோட போன்ல ராட் காட் கல்ட்டை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். சர்ப்ரைஸா அவனுக்கு டன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த கல்ட்டோட மெயின் பேஸ் ஷாங்காய் சிட்டில இருக்குன்னு அவன் லேர்ன்ஸ் பண்றான். அந்த ரிசர்ச்ல ஆராய்ச்சியில அவனுக்கு ஒரு ஷாக்கிங் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது அந்த ராட் கிங் ஒரு ஹையர் லைஃப் ஃபார்மா இவால்வ் ஆகணும்னு விரும்புது. அதனால அதோட ஃபாலோவர்ஸை எவல்யூஷன் மெட்டீரியல்ஸை கேதர் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுது. இது அவனுக்கு ஒரு சில்லிங் குவெஸ்டினை உண்டு பண்ணுது. அந்த ராட் கிங் ஒரு அபேரண்ட் பீஸ்ட், தடம் மாறிய மிருகம், ஏற்கனவே சென்டியன்ஸ் அறிவை டெவலப்டு கொண்டுடுச்சா? அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது விண்டோ வழியா வெளிய பாக்குறான். சைடு வாக்ல ஒரு கேட் அளவுக்கு பெரிய ஜெயிண்ட் ராட் ஒன்னு கண்ல படுது. ஒரு மோமெண்ட் அதுக்கும் ராட் கிங்குக்கும் ரிலேட்டட் இருக்குமோன்னு யோசிக்கிறான். ஆனா உடனே அந்த ஐடியாவை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தெற்கு பக்கத்துல கேட் சைஸ்டு ராட்ஸ் இருக்கிறது அன்யூஷுவல் இல்லைன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான். அந்த தாட்டை ஷேக்கிங் ஆஃப் பண்ணிட்டு ஷென்னிங்ஹான் எவ்வளோ குவைட்டா இருக்கான்னு ரியலைஸ் பண்றான். அவன் திரும்பி பார்க்கும்போது அவ அன்கம்ஃபர்டபுளா ஸ்குவேமிங்கா இருக்கிறதையும் அவளுடைய நீஸ் டைட்லி பிரஸ்டா இருக்கிறதையும் பார்க்கறான். அவனுக்கு இம்மீடியட்டா விஷயம் புரியுது. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே எப்போவெல்லாம் நர்வஸ் ஆனாலும் இல்லனா ஸ்டார்டில்டு பட்டாலும் அவளால தன்னுடைய பிளாடரை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. இது அவளுக்கு எம்பாரசிங்கா இருந்தாலும் லிஞ்சிஸின் எப்போவுமே இந்த பெக்யூலியர் ரியாக்ஷன் அவளுக்குள்ள இருக்கிற ஒரு ஹிடன் பொட்டென்ஷியலோட லிங்கா இருக்கலாமோன்னு நினைப்பான். அவங்க கெட் ஹோம் போனதும் லின்சிஸினோட மதர் ஜாங் வாங் கிட்டத்தட்ட 3000 yen மதிப்புள்ள அந்த பீஸ்ட் மீட் கான்னு பார்த்து ஷாக்ட் ஆகுறாங்க. லின்சின் குயிக்கா ஒரு எக்ஸ்கியூஸ் யோசிச்சு அந்த எமர்ஜென்சில தான் ஓடும்போது டிராப் பண்ணியிருப்பேன்னு ஷீப்பிஷா சொல்றான். அவங்க மதர் உடனே அவனுடைய சேஃப்டியை ஃபர்ஸ்ட் வச்சு மீட்டை ஃபர்கட் பண்ணுன்னு சொல்றாங்க. நீ அன்ஹார்ம்டா இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாங்க. லிஞ்சிஸின் மனசுக்குள்ள ஒரு சை ஆஃப் ரிலீஃப் விட்டுக்கிறான். மதரை ஃபூல்டு பண்ணிட்டது அவனுக்கு கிளாட். ஆனா அவனோட ஃபாதர் லின் யான்சன் ரொம்ப ஸ்டபர்ன், பிடிவாதக்காரரு. அவர் அந்த எக்ஸ்பென்சிவ் மீட்டை தேடி திரும்பி போறதா அனௌன்ஸ் பண்றாரு. தன்னை போல ஒரு ஃபேடட் வேஜ் ஸ்லேவ் டஃப்பானவன்னு போஸ்டிங் பண்ணி பேசுறாரு. லின்சிஸின் அவரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணி அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுன்னும் மீட் ஆல்ரெடி ஸ்பாயில்டு போயிருச்சுன்னு ஆர்கியூ பண்றான். அவனுடைய ஃபாதருக்கு சஸ்பிஷன் வந்துருது. அது கெட்டு போச்சுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. ஸ்வெட்டிங் நர்வஸ்லி லின்சிஸின் உடனே அது ஒரு ஆப்வியஸ் கெஸ் தான்னு சொல்றான். இதற்கிடையில இப்போ எம்டியா இருக்கிற அந்த பப்ளிக் செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல அந்த போலீஸ் கேப்டன் இன்னும் அந்த ராத்திரி நடந்த ஸ்ட்ரேஞ்ச் ஈவெண்ட்ஸை பத்தி பாண்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது ஒரு சாதாரண மிடில் ஸ்கூலர்னால எப்படி இன்கிரெடிபிள் பவரோடும் பிரிசிஷனோடும் ஒரு ராக்கை த்ரோன் பண்ண முடிஞ்சதுன்ற கொஸ்டினை அவரால் ஷேக் பண்ண முடியல. சடன்லி ஒரு கார்னர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் கேக்குது. அவரோட ஐஸ் ஷாக்ல வைடன் ஆகுது. காரணம் அவர் நார்மல் ரோடண்ட்டை விட ஃபார் லார்ஜரான ஒரு மேசிவ் ரேட்டை ஃபைலிங் கேபினெட்ஸ்க்கு மேல பர்ச்டா இருக்கிறத பாக்குறாரு. அவர் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஜெயிண்ட் ரேட் கீழே ஈப்ஸ் டவுன் பண்ணுது. கேப்டன் இன்ஸ்டன்டா தன்னோட பிஸ்டலை எடுத்து ஓப்பன்ஸ் ஃபயர் பண்றாரு. அந்த கான்ஃபரன்டேஷன் ரொம்ப ஸ்விஃப்ட் அண்ட் வயலண்டா நடந்து ஒரு பிளட்டி பிளர்ரா முடியுது. அடுத்த நாள் கிளாஸ்ல லின்சிஸின் தன்னுடைய டெஸ்க்ல சை பண்றான். போன ராத்திரி நடந்ததை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த பவர்ஃபுல் ஹெரட்டிக் மற்றும் ஃபீமேல் சைபார்கை ஒப்பிடும்போது தான் இன்னும் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு அவன் கன்க்ளூட் பண்றான். அவனுடைய கைட் புக்கோட ப்ராக்ரஸ் பாரை ஃபில் பண்றதுக்கு கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிட் மாதிரி நிறைய பீஸ்ட் மீட் வாங்க ஃபாஸ்டா மணி சம்பாதிக்கணும்.
அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது இல்லனா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் விக்கிறதுன்னு கன்சிடர் பண்றான். ஆனா அது ரொம்ப ஃபிளாஷியா இருக்கு, தன்னோட லோ ப்ரொஃபைல் கோலுக்கு அகெயின்ஸ்டா இருக்குன்னு அந்த ஐடியாவை டிஸ்மிஸ் பண்ணிடுறான். சடன்லி அவனுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக்ஸ். இந்த உலகத்துல அகாடமிக்ஸை விட மார்ஷல் ஆர்ட்ஸும் ஜீன் ஃபியூஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் இட்ஸ் டைம் டு ஆக்ட், இது செயல்பட வேண்டிய நேரம்னு முடிவு பண்றான். அப்புறமா அவன் பில்டிங் சில மார்ஷல் ஆர்ட்ஸ் டீம் பிராக்டிஸ் பண்ற ஜிம்முக்கு போறான். அங்க கோச் குவா ஒரு தெர்மாஸ்ல இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவரை கிரீட் பண்றான். சர்ப்ரைஸ்டு கோச் குவா, நீ ஜாயின் பண்ண வந்தியா இல்லனா டீமை பத்தி தெரிஞ்சுக்க வந்தியான்னு கேக்குறாரு. பதில் சொல்லாம லின் நைன்ஸ் சின் கிட்ட வந்து டிஸ்கிரீட்லி ரகசியமா இந்த டீம்ல ஜாயின் பண்ணா சிட்டி டோர்னமெண்ட்ஸ்ல காம்பீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அதோட பிரைஸ் மணி ஹையா இருக்குமான்னு கேக்குறான். கோச் ஸ்மைல்ஸ் பண்றாரு. அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு பிரைசஸ் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் மதிப்புள்ளதுன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. தன்னோட மெயின் கன்சர்ன் அட்ரஸ் ஆனதும் லின் ஜிசின் கோச்சோட ஹேண்டை ஷேக் பண்ணி நான் இன்னைக்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் டீம்ல ஜாயின் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்றான். கோச் குவா ஹாப்பிலி வெல்கம் பண்றாரு. கோச் அவங்களோட டீமை கூப்பிட்டு அவங்களோட நியூ மெம்பரை அனௌன்ஸ் பண்றாரு. அவர் லின் சிக்ஸினை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸ்போர்ட்ஸ் மீட் சாம்பியனா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை அவங்களுக்கு நினைவூட்டுறாரு. மற்ற டீம் மெம்பர்ஸ் ஜாங்கை, ஹாங் டியானிங் இல்லனா ஆஷிங், லியூடாங் மற்றும் ஹான் ஈகோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி லின்சானோ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். லின்சீசனுக்கு எந்த ஃபார்மல் மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் இல்லாததுனால கோச் குவா பேசிக் ஃபிஸ்ட் அண்ட் லெக் டெக்னிக்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. இந்த மூவ்ஸ் பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனா மாஸ்டர் பண்றதுக்கு டிஃபிகல்ட்னு கோச் எக்ஸ்பிளைன் பண்றாரு. டீம்ல ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் லேர்னரா இருக்கிற லியே சுஷ்டாங் இதை பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு ஒரு வீக் ஆச்சுன்னு நோட் பண்றாரு. அப்புறம் லின்சீசனை ட்ரை பண்ண என்கரேஜ் பண்றாரு. லின்சீசன் ஒரு ரெடி ஸ்டான்ஸை எடுக்கிறான். அவனுடைய செலஸ்டியல் ரூட் ஆஃப் விஸ்டம் ஆட்ரிபியூட்டால அவனுக்கு செலஸ்டியல் மார்ஷியல் இன்சைட் கிடைச்சிருக்கு. அதனால அவன் சும்மா வாட்ச் பண்ணதுலேயே அந்த டெமான்ஸ்ட்ரேஷனோட எவ்ரி டீட்டெயிலையும் ஏற்கனவே மெமரைஸ் அண்ட் அண்டர்ஸ்டுட் வச்சிருக்கான். அவன் அந்த ஃபிஸ்ட் டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு வைட்டலிட்டி, ஸ்ட்ரென்த், டெக்ஸ்டரிட்டி, ப்ரொஃபிஷியன்சி ஆகியவற்றுக்கு பாயிண்ட்ஸை அவார்ட் பண்ணுது. அவன் அந்த ஹேண்ட் அண்ட் ஃபிஸ்ட் மூமெண்ட்ஸை ஃப்ளாலஸ் ப்ரிசிஷன் அண்ட் ஸ்பீடோட எக்ஸிக்யூட் பண்றான். அவன் சீம்லெஸ்ஸா லெக் டெக்னிக்ஸ்க்கு டிரான்சிஷன் ஆகி பவர்ஃபுல் ஃப்ளூயிட் கிக்ஸை பெர்ஃபார்ம் பண்றான். இன்னொரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு லெக் மசில்ஸ், டெக்ஸ்டரிட்டி அண்ட் ப்ரொஃபிஷியன்சிக்கு பாயிண்ட்ஸை கிராண்ட் பண்ணுது. கோச்சும் டீமும் ஸ்டண்ட் சைலன்ஸ்ல வாட்ச் பண்றாங்க. கோச்சோட ஜா டிராப் ஆகுது. தன்னோட தேர்மஸையே ஃபம்பிள் பண்ணிடுற அளவுக்கு அவரால் அதை பிலீவ் பண்ண முடியல. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸை ஒருத்தரால ஒரே லுக்ல எப்படி பர்ஃபெக்டா லேர்ன் பண்ண முடிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுறாரு. அந்த ஃப்ளாலஸ் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டாரிங் பண்ணும்போது அவர் மனசுல ஒரே தாட் தான் வருது, இவன் ஒரு ஒன்ஸ் இன் அ மில்லியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராடிஜியா இருக்கணும். அன்னைக்கு ஈவினிங் ஷாங்காயில லின்சீசனோட மதர் ஜாங் வாங் அவனை டின்னருக்கு கால் பண்றாங்க. அவன் ஈகர்லி ஸ்பூனை கையில எடுத்துட்டு ரஷ் அவுட் பண்ணி வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறான். அவன் கேட்ட கோஸ்ட் ஷேடோ ஸ்குட்டை ஒரு பெரிய பிளாட்டர்ல ப்ரௌடா ப்ரெசென்ட் பண்றாங்க. அந்த அரோமா இன்கிரெடிபிளா இருக்கு, அது எவ்வளவு அமேசிங்கா இருக்குன்னு மதர் கிட்ட சொல்றான். ஹாட்டா இருக்கும்போது சாப்பிடணும்னு ஷி அர்ஜஸ். அவன் ஒரு பைட் எடுத்து அவங்க குக்கிங் உலகத்திலே பெஸ்ட்னு பிரைஸ் பண்றான். ப்ளீஸ்டா அடைஞ்ச அவன் சாப்பிட்றதுக்காக 3 ஃபுல் கின்ஸ் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. நிறைய சாப்பிட சொல்றாங்க. அவன் சாப்பிடும்போது ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் தோணுது. அவன் அந்த கோஸ்ட் ஷேடோ ஸ்குட்டோட லைஃப் எசன்ஸ்ல ஒரு ட்ரேஸை அதை கன்சியூம் பண்ணது மூலமா டிவோர் பண்ணியிருக்கிறதா அவனுடைய கைட் புக் ப்ராக்ரஸ் 3.01%க்கு வந்திருக்கு. ஃப்ரஸ்ட்ரேஷனோட அவன் என்ன ரியலைஸ் பண்றானா, அந்த மீட்டை ஈட்டிங் பண்ணாலே போதும், அதுவும் நல்லா ஒர்க்ஸ் ஆகுது. இது தெரிஞ்சிருந்தா அவன் அந்த ஃபர்ஸ்ட் பேட்சை டச்சிங் பண்றது மூலமா ஸ்பாயில் பண்ணியிருக்க மாட்டான். அவங்க சாப்பிடும்போது ஒரு நியூஸ் ரிப்போர்ட் அவங்க அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுது. அது 14 இயர் ஓல்டு ஜீனியஸ் கேர்ளை பத்தி. இவ ஹிஸ்டரியிலேயே யங்கஸ்ட் சைபார்க் ஆகும். ஒரு எனர்ஜி கோரோட யுனைட் ஆனது அப்புறம் அவளோட எனர்ஜி சிஸ்டம் அவளுக்கு சூப்பர் ஹியூமன் அபிலிட்டிஸை கிராண்ட் பண்ணுது. 1 ஹேண்ட்ல 5000 kg எஸ்யூவியை லிஃப்ட் பண்ணுது. 100 மீட்டர்ஸை 3 செகண்ட்ஸ்ல ஸ்பிரிண்ட் பண்ணுது மற்றும் 8 மீட்டர்ஸ் வெர்டிக்கலா ஜம்ப் பண்ணுது. இதை பார்க்கும்போது லின்சின் அவனோட உலகத்துல இருக்கிற டிபேட்டை பத்தி பாண்டர் பண்றான். கியோட்டோ ப்ராடிஜியோட ஜீன் ஃபியூஷனுக்கும் இந்த பொண்ணோட சைபர்நெட்டிக்ஸுக்கும் இடையில எந்த பாத் ஸ்ட்ராங்கர்னு. அவனுடைய தாட்ஸ் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் ஸ்டோரியால இன்டரப்ட் ஆகுது.
அவங்க பார்த்த செக்யூரிட்டி கேப்டர் ஹான்ஷான் தன்னுடைய ஆஃபீஸ்ல கில் பண்ணப்பட்டிருக்காருன்னு அதை அனௌன்ஸ் பண்ணுது. சர்விலன்ஸ் ஃபுட்டேஜ் காட்டினது என்னன்னா, ஸ்டேஷனுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆன ஒரு ஜெயிண்ட் மியூட்டன்ட் ராட் அவரை அட்டாக் அண்ட் டிவோர் பண்ணிருச்சு. அவருடைய பாடியை மெடிக்ஸ் ஆம்புலன்ஸ்குள்ள வீலிங் பண்ணிட்டு போறத காட்டுறாங்க. லின்சிசன் ஹாரிஃபைடா போயிடுறான். நைட்டுக்கு முன்னாடி பார்த்த அந்த லார்ஜ் ராட் இதுக்கும் கனெக்டடா இருக்குமான்னு ஹீ ரீகால்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஒரு ஜெயிண்ட் ராட் சிட்டில ரேம்பேஜிங்க திரியறத அவன் இமேஜின் பண்ணி பார்க்கறான். கேப்டனோட டெத் அவனுக்கு எஸ்கலேட்டிங் டேஞ்சரா ஒரு கிரிம்மான ரிமைண்டரா இருக்கு. இன்டென்ட்லி ஸ்டாரிங், லின்சிசின் தன்னுடைய ட்ரைனிங்கை இமீடியட்டா இன்டென்சிஃபை பண்ணணும்னு டிசைட் பண்றான். அந்த போலீஸ் கேப்டனோட டெத்துக்கு அப்புறம் லின்சின் ஒரு குரூவிலின் ட்ரைனிங் ரெஜிமெண்ட்ல தன்னை டெடிகேட்ஸ் பண்றான். இன்டென்ஸ் பிராக்டிஸ்க்கு அப்புறம் அவனால 100 மீட்டர்ஸை பிளிஸ்டரிங் 4.61 செகண்ட்ஸ்ல ஸ்பிரிண்ட் பண்ண முடியுது. அவனுடைய பிசிக்கல் பவர் ஸ்கை ராக்கெட் ஆயிருச்சு. அவனுடைய வெர்டிகல் ஜம்ப் 5.3 மீட்டர்ஸ் இருக்கு. ஒன் ஹேண்ட்ல அஸ்டவுண்டிங் 1200 kg லிஃப்ட் பண்ண முடியுது. தன்னுடைய பர்சனல் ட்ரைனிங்க்கு இன் அடிஷன்ல வரப்போற டோர்னமெண்ட்டுக்காக தன்னோட ஸ்ட்ரென்த்தை குவிக்கா பூஸ்ட் பண்ணணும்னு நம்பி அவன் ஸ்கூல் டீமோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸை கண்டினியூ பண்றான். அடுத்த நாள் மார்னிங் அட் ஸ்கூல்ல ஒரு கியூரியஸ் ஷென்கிங் ஹானோட டேகிங் அலாங் ஜிம்முக்கு பிராக்டிஸ் பண்ண போறான். அவங்க போற வழியில பிங்க் ஹேர் வச்ச ஒரு கேர்ள் லின்சிசனை வார்ம்லி கிரீட் பண்ணி ஒரு பாட்டில் ஆஃப் ஃப்ரெஷ் மில்க் ஆஃபர் பண்றா. அவன் பொலைட்டா டிக்ளைன் பண்ணிட்டு அவளுக்கு தேங்கிங் சொல்லி ஷென்கிங் ஹானோட வாக் பாஸ் பண்றான். அந்த கேர்ள் டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து அவனோட டீம்மேட் ஜாங்கை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ் மீட்ல தன்னை பீட் பண்ண ஆள் தான் அட்மையர் பண்ற கேர்ள் கிட்ட இருந்து வந்த கிஃப்டை ரிஜெக்ட் பண்ணதுனால அவன் ஆங்கர்ல தன்னோட ஃபிஸ்டை கிளென்ச் பண்றான். தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை கண்டெயின் பண்ண முடியாம ஜாங்கை ரஷஸ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்க பார்த்த பிளாக் பண்றான். அவன் லின்சிசனை கன்ஃபரண்ட் பண்ணிட்டு அவனுடைய புவர் மேனர்ஸுக்காகவும் அந்த கேர்ளோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணதுக்காகவும் ஸ்கோல்டிங் பண்றான். லின்சிசன் காமா எக்ஸ்பிளைன் பண்றான் தனக்கு மில்க்குக்கு அலர்ஜின்னு. ஜாங்கை லிஞ்சி சின்ன சேலஞ்ச் பண்ணி ஒரு ஸ்பாருக்கு கூப்பிடுறான். அவன் டேர்ம்ஸை செட்ஸ் பண்றான். அவன் லூசஸ். தோத்தா இனிமே லிஞ்சி சின்ன பாதர் பண்ணவே மாட்டான். ஆனா லிஞ்சி சின்ன லூசஸ். தோத்தா அந்த ஹோல் பாட்டில் ஆஃப் மில்கையும் ஹீ மஸ்ட் ட்ரிங்க். அவன் குடிக்கணும். இந்த சேலஞ்ச் இஷ்யூட் பட்ட அடுத்த ஜஸ்டிஸ் கணமே ஒரு நியூ சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் தோணுது. ஒரு நியூ அச்சீவ்மெண்ட் மிஷன் ட்ரிகர்ட் பட்டிருக்கு. ஃபார்மல் காம்படிஷன்ல 1000 டிஃப்ரெண்ட் ஆப்பனன்ஸை டிஃபீட் பண்ணணும். அதுவும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பயாலஜிக்கல் ட்ரேட்காக. லிஞ்சியானோட ஃபேஸ்ல ஒரு ஸ்லை கிரின் ஸ்ப்ரெட்ஸ். இதுதான் அவன் வெயிட்டிங் இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு மெனசிங் பர்பிள் ஆராவால சரவுண்டட் பண்ணவனா அவன் அந்த சேலஞ்சை ஆக்செப்ட்ஸ் ஏற்கிறான். அவனுடைய ஐஸ் ஒரு ஆன்டிசிபேஷனோட கிளிண்டிங் பளபளக்குது. அவன் ஸ்பார்க்கு அக்ரீஸ் ஒப்புக்கொள்கிறான். அந்த டுவேல பத்தின வேர்ட்ஸ் ஸ்கூல்ல குவிக்லி ஸ்ப்ரெட்ஸ் வேகமா பரவுது. 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா அந்த பாப்புலர் ஜூனியர் லிஞ்சிக்கின்க்கும் ஒரு சீனியருக்கும் நடக்க போற ஃபைட்டை வாட்ச் பார்க்க போலான்னு டிசைட் பண்றாங்க. அவங்க ரெடியாகி வரத்துக்குள்ள ஸ்பாரிங் ஏரியாவை சுத்தி ஒரு லார்ஜ் சர்க்கிள்ல ஆன்லூக்கர்ஸ் நிறைந்ததால ஜிம் பேக்ட் ஆயிடுது. கிரவுடு கிளியர்லி லிஞ்சிச்சினோட சைட்ல தான் இருக்கு. அவனுடைய நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் அவனை சியர் ஹிம் ஆன் ஆரவாரம் பண்ணி அவனுடைய ஆப்போனண்ட்டுக்கு ஒரு லெசன் கத்துக் கொடுக்க சொல்றாங்க. அதுல முதல்ல வந்த பிங்க் ஹேர்டு கேர்ளும் இருக்கா. அவ தன்னுடைய போனை ரெடி பண்ணிக்கிறான். ஜாங்கை ஸ்காஃப்ஸ் ஏளனமா சிரிக்கிறான். எல்லாரும் அவன் லூசஸ் போயிடுவான்னு அசியூம்ஸ் பண்றதால அவன் அன்னாய்ட் அறையிறான். லின்ஸோட டேலண்ட் போன மந்த்ல இன்கிரெடிபிளி க்ரோன், நம்ப முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு அவன் இன்டர்னலி அட்மிட்ஸ், மனசுக்குள்ள ஒத்துக்கிறான். இந்த டுவேல அவன் அந்த ரைசிங் ஜீனியஸை அவனுடைய பிளேஸ்ல இடத்துல வைக்கவும் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ஷோ ஆஃப் பண்ணவும் ஒரு லாஸ்ட் சான்ஸா சீஸ் பார்க்கறான். அவனுடைய ஆப்போனண்ட்டுடைய இன்டென்சிட்டிக்கு என் கான்ட்ராஸ்ட் மாறாக லிஞ்சிச்சின் அன்ஃபேஸ்ட்வா இருக்கான். அவன் கேஷுவலா ஸ்டேட்ஸ் பண்றான் தான் டின்னருக்கு வீட்டுக்கு போகணும், அதனால ஃபைட்டை குயிக்கா வேகமா முடிக்க முடியுமான்னு ஆஸ்க்ஸ் கேக்குறான். இதை ஒரு இன்சல்ட்டா எடுத்துக்கிட்ட ஜாங்கை ஸ்மித்ஸ் சிரிச்சிட்டு அவனுடைய விஷ கிராண்ட் நிறைவேற்ற அக்ரீஸ் பண்றான். கோச் குவோ அஃபிஷியேட் மத்தியஸ்தம் பண்றதுக்கு அவங்க 2 பேருக்கும் பிட்வீன் நடுவுல நடக்கிறாரு. அவர் தன்னுடைய ஹேண்டை ரெய்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. ரூல்ஸ் அவங்களுக்கு ரிமைண்டிங் பண்றாரு. ஹவெவர் ஆனாலும் ஃபைட் பிகின்ஸ். சண்டை ஆரம்பிக்கும் முன்னாடி ஜாங்கை அவங்கள வெயிட் காத்திருக்க ஷவுட்ஸ் கத்துறான். ஒரு காண்டிசெண்டிங் கிரின்னோட அதிர்ச்சி தர சிரிப்போட அவன் லிஞ்சி சின்னுக்கு ஒரு ஹேண்டிகேப் சலுகையை ஆஃபர் பண்றான். அவன் கிட்டத்தட்ட 2 இயர்ஸா ட்ரெயின் பண்ணிருக்கான். ஆனா லிஞ்சின்னு ஒரு நோவைஸா 1 மந்த் தான் ஆகுதுன்னு ஹீ பாயிண்ட்ஸ் அவுட் சுட்டி காட்டுறான். ஃபேரா இருக்கணும்னு அவன் டிக்ளர்ஸ் அறிவிக்கிறான். லிஞ்சனே ஃபர்ஸ்ட் 3 மூவ்ஸையும் முதல் 3 நகர்வுகளையும் எடுத்துக்க ஹி வில் லெட் விடுவேன்னு சொல்றான். லிஞ்சன் சிம்பிளி அக்ரீஸ் சம்மதிக்கிறான். அவன் அக்ரீஸ் பண்ண அடுத்த மொமெண்ட் கணமே
லிஞ்சிசான் மோஷன்ல எக்ஸ்ப்ளோட்ஸ், வேகத்துல வெடிக்கிறான். அவன் அந்த டிஸ்டன்ஸ ஒரு பிளர்ரா, தெரியாத வேகத்துல க்ளோசஸ் கடக்குறான். அவனுடைய ஆப்போனன்ட் கார்டை ரைஸ் பண்றதுக்கு முன்னாடியே லிஞ்சிச்சின் ஒரு சிங்கிள் டிவாஸ்டேட்டிங் பஞ்ச, ஒரே ஒரு பயங்கரமான குத்த அன்டீஷ் விடுறான். ப்ரூட்டல் ஃபோர்ஸோட கனெக்ட்ஸ். ஜாங் கையோட நோஸ்ல இருந்து பிளட் ஃப்ளையிங் பண்ணுது. அவன் இன்ஸ்டன்ட்லி நாக்ட் அவுட். ஜிம் ஃப்ளோர்ல அன்கான்ஷியஸ் அடைஞ்சு கொலாப்சிங் விழுந்துடுறான். அந்த என்டையர் ஜிம் ஸ்டன்ட் இன்டு சைலன்ஸ். அதிர்ச்சியில அமைதியா நிக்குது. கோச் கூவுடைய ஜா டிராப்ஸ். அவர் டிஸ்பிலீஃப்ல ஸ்டார்ஸ் பாக்குறாரு. ஃபைட் ஒரே பஞ்ச்ல முடிஞ்சு போச்சுன்னு ஷவுட்டிங் போடுறாரு. மத்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டீமும் கிரவுடும் அதே அளவுக்கு ஷாக்ட், இந்த அவுட்கம ரெடிகுலஸ்னு சொல்லிடுறாங்க. அந்த டூயல் ஒரே செகண்ட்ல முடிஞ்சுதுன்னு அவங்களால ப்ராசஸ் உணர முடியல. அந்த சைலன்ஸ் ஒரு ரோர் ஆஃப் செலிப்ரேஷன்னால புரோக்கன் உடைக்கப்படுது. ஷென்கிங் ஹேண்ட் தன்னுடைய ஃபிஸ்டை ஏர்ல த்ரோஸ் பண்ணி லிங்சீச்சனோட விக்டரிக்காக எக்ஸ்டாட்டிக்லி சியரிங், மிகுந்த உற்சாகத்துடன் ஆரவாரம் பண்றா. பிங்க் ஹேர் வச்ச கேர்ள் உட்பட மற்ற கேர்ள்ஸும் ஜாயின் சேர்ந்து அவன் எவ்ளோ அமேசிங்கா இருந்தான்னு ஷவுட்டிங் போடுறாங்க. தன்னுடைய டிஃபீட்டட் ஆப்போனன்ட் மேல ஸ்டாண்டிங் நின்னுட்டு இருக்கும்போது லிங்சீச்சின்க்கு ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ்ஸ் கிடைக்குது. ஒரு ரைவல டிஃபீட்டிங் தோற்கடிச்சதும் ஆப்போசிட் செக்ஸுடைய அஃபெக்ஷனை வென்றது மூலமா அவனுக்கு ப்ரையாரிட்டி மேட்டிங் ரைட்ஸ் அப்டைன்ட் கிடைச்சிருக்குன்னு அது இன்ஃபார்ம்ஸ் தகவல் பண்ணுது. இன்னும் இம்பார்ட்டன்ட்லி அவனுடைய நியூ மிஷன் ப்ரோக்ரஸ் இப்போ 1/1000 வந்திருக்கு. நேச்சுரல் செலக்ஷன் ஆட்ரிபியூட்டை அன்லாக் பண்ண அவனுக்கு இன்னும் லாங் வே டு கோ, நிறைய தூரம் போகணும்னு ஹி ரிஃப்ளெக்ட்ஸ். அவன் யோசிக்கிறான். தன்னுடைய ப்ரோக்ரஸை ஸ்பீடப் பண்ண அவன் மிச்சம் இருக்கிற டெரிஃபைட் மெம்பர்ஸ் இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீமை டர்ன்ஸ் திரும்பி பார்க்கறான். ஒரு ஃப்ரெண்ட்லி பட் அன்செட்லிங் ஸ்மைலோட அவங்க ஆல் ஸ்பார் ஆஸ் வெல், எல்லாரும் சண்டை போடணும்னு ஹி சஜெஸ்ட்ஸ் பரிந்துரைக்கிறான். டீம் மெம்பர்ஸ் ஹாரர்ல அவங்க ஃபேஸஸ் பேல், முகங்கள் வெளுத்து அவனை ஸ்டார் பேக் திரும்பி பார்க்கறாங்க. இமீடியட்லி உடனே அவங்க எல்லாரும் பேத்தட்டிக் எக்ஸ்கியூசஸ் சொல்ல ஸ்டார்ட் மேக்கிங் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தனுக்கு கிராம்டு ஸ்கூல், நிரம்பி வழிந்த பள்ளி, இன்னொருத்தனோட மதர் டின்னருக்கு வெயிட்டிங் காத்துட்டு இருக்காங்க. மத்தவங்க ஃபீல் சிக், சுகமில்லாத மாதிரி இருக்கிறதா பிரிட்டன் நடிக்கிறாங்க. அவங்க ஓடி போறதுக்கு முன்னாடி ஜாங் கை ஸ்ட்ரகிள்ஸ் டு ஹிஸ் நீஸ், முழங்கால் போட்டு போராடி எந்திரிக்கிறான். தன்னுடைய லாஸ அக்செப்ட் ஹி ரெஃப்யூசஸ், அவன் மறுக்கிறான். லின்சிச்சின் ஒரு ஸ்னீக் அட்டாக், திருட்டுத்தனமான தாக்குதல் பண்ணிட்டதா ஃபியூரியஸ்லி அக்யூசிங், ஒரு ரீமேட்ச்ல அவனை கிரஷ் நொறுக்கிடுறதா வவிங் சத்தியம் பண்றான். கோச் கூ ஸ்டெப்ஸ் இன், இடையில வந்து ஜாங் கைய லைக் அ மேன், ஆண் மாதிரி தன்னுடைய லாஸ அக்செப்ட் ஏத்துக்க சொல்றாரு. அந்த பஞ்ச் சும்மா ஒரு லக்கி ஷாட்டா இருக்குமோன்னு அவர் அலவுட் வண்டர்ஸ் ஆச்சரியப்படுறாரு. அந்த தியரியை சியால்சின்னு பேர் வச்ச இன்னொரு டீம் மெம்பர் கிட்ட டெஸ்ட் பண்ண டிசைடிங் முடிவு பண்றாரு. அவனுடைய நேம கேட்டதும் ஒரு ஸ்பைக்கி ஹேட் பாய் ஃப்ரீஸ் இன் டெரர், பயத்துல உறைஞ்சிடுறான். அவன் ஒரு ஃபைட்டிங் ஸ்டான்ஸையும் அசியூம்ஸ் எடுத்தாலும் அவன் கிளியர்லி டெரிஃபைடு, தெளிவா பயந்து போய் லின்சிக்கின் கிட்ட மர்சி கருணை காட்டி தன்னுடைய ஃபேஸை ஹிட் அடிக்க வேண்டான்னு பெக்கிங் கெஞ்சுறான். 10 மினிட்ஸ் லேட்டர், 10 நிமிஷம் கழிச்சு ரிசல்ட்ஸ் கிளியர், தெளிவா தெரியுது. பல மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீம் மெம்பர்ஸ் ஜிம் ஃப்ளோர்ல அன்கான்ஷியஸ் லையிங் கிடக்குறாங்க. லின்சிச்சின் அவங்க மேல ஸ்டாண்ட்ஸ் நின்னுட்டு தான் அவங்க மேல டூ ஹார்ட், ரொம்ப கடுமையா போகல, சும்மா ஃபியூ ப்ளோஸ் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பரிமாறிக்கிட்டோன்னு நோட்டிங் குறிப்பிடிக்கிறான். ஆனா அவன் தன்னுடைய சிஸ்டமை திரும்ப செக் பண்ணும்போது டிசப்பாயிண்டட், ஏமாற்றம் அடைகிறான். இனிஷியல் விக்டரியை தவிர மத்த ஸ்பார்ஸ் எதுவுமே அவனுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு கவுண்டட் எண்ணப்படல. ரைவல் கவுண்ட் 1/1000லயே இருக்கு. அவனுக்கு ஃப்ரெண்ட்லி ஸ்பாரிங் இசன்ட் எனஃப்னு ஹி ரியலைசஸ் உணர்றான். அவன் ஒரு அஃபிஷியல் காம்படிஷன்ல ரைவல்ஸை டிஃபீட் தோற்கடிச்ச வரைக்கும் எவ்ரி விக்டரியும் அவனுடைய ப்ராக்ரஸுக்கு கவுண்ட் என்னப்படணும்னு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு அவன் டிட்டர்மைண்ட் உறுதியாகிறான். அவனுடைய தாட்ஸை ஒரு டிஃபீட்டட் ஜாங்கை அவன் பேரை கால்ஸ் பண்ணதுனால இன்டரப்ட் தடங்கள் படுது. கான்ஷியஸ்னஸை ரீகெயின் பண்ணி வந்த ஜாங்கை ஸ்டான்ஸ் லின்சிச்சினை பாயிண்ட் பண்ணி ஒரு பிசார், விசித்திரமான அண்ட் ஓவர்லி கிராஃபிக் டிக்ளரேஷன் ஆஃப் சப்மிஷனோட தன்னுடைய லாஸ் ஆஃப் ஃபார்மலி முறையாக ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய அந்த ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ் ஷென்கிங் ஹேன், கோச் கூ மற்றும் லின்சிச்சின் உட்பட எல்லாரையும் கம்ப்ளீட்லி ஷாக்ட் அண்ட் டிஸ்டர்ப்டு, முழுசா அதிர்ச்சி அடையவும் குழப்படையவும் பண்ணுது. டூயல் ஓவர் ஆனதும் ஸ்பெக்டேட்டர்ஸும் கோச்சும் குவிக்லி ஃப்ளீ, வேகமா ஓடி போயிடுறாங்க. பிவில்டட் ஜாங் கைய தனியா லீவிங் விட்டுட்டு போயிடுறாங்க. தன்னுடைய ஸ்பீச்சை ஃபினிஷ்டு முடிக்கவே இல்லைன்னா அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த உலகத்துல ஹை ஸ்கூலர்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லனா அகாடமிக்ஸ்க்கு இடையில மஸ்ட் சூஸ், தேர்ந்தெடுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற டேஞ்சர்ஸ்னால மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் சுப்பீரியர் சாய்ஸா கன்சிடர்ட் கருதப்படுது. லெஃப்ட் பிஹைண்ட் பின்தங்கி இருக்கக்கூடாதுன்னு டிட்டர்மைண்டா இருக்கிற ஷென்கிங் ஹேன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல ஜாயின் சேர டிசைட் பண்ணி லிங்சிச்சினோட ரிகரஸ்லி கடுமையா ட்ரைனிங் பிகின்ஸ் ஆரம்பிக்கிறா. அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு.
அவங்க 30,000 மீட்டர் ரன்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பிராக்டிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ண சிட்டப்ஸும் புஷ்அப்ஸும் செய்யறாங்க. எவ்ரி செஷனையும் கன்க்ளூட் பண்றதுக்காக லிங்சிச்சின் ஷென்கிங் ஹேண்ட்க்கு அவங்களுடைய மசில் டென்ஷனை ரிலீவ் குறைக்க ஒரு மசாஜ் கிவ்ஸ் கொடுக்கறான். கண்டிப்பா லிங்சிச்சின் தன்னுடைய ஓன் ட்ரைனிங்ல டசன்ட் ஸ்லாக் தளர்ச்சி அடையல. டூர்னமெண்ட்டை வின்னிங் நேச்சுரல் செலெக்ஷன் ஆட்ரிபியூட்டை ஆஸ் குவிக்லி as பாசிபிள் அன்லாக் பண்றதுன்ற கோலால டிரைவன் உந்தப்பட்டு அவன் தன்னை டெய்லி தினமும் லிமிட்டுக்கு புஷஸ் தள்ளுறான். 1 month லேட்டர், ஒரு மாசம் கழிச்சு அவங்களுடைய ஆல் ஹார்ட் ஒர்க் எல்லா கடின உழைப்பும் அபவுட் டு பி டெஸ்டட் பரிசோதிக்கப்பட போகுது. அந்த ரீஜனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டோட டே அரைவ்டு வந்தாச்சு.